Hello viewers, நீங்க பார்க்க போறது My Hero Academia Season 7 Episode 6 Part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஹீரோஸ் எல்லாருமே ஒரு வழியா பிளான் பண்ண மாதிரியே ஆல்ஃபாரோனை வெளியில கொண்டு வந்து குடிக்கவே செஞ்சுட்டாங்க. அவன் எப்படியும் அவனோட ஆளுகளை சண்டைக்கு வெளியில இறக்குவான்னு சொல்லி நம்ம ஆளுங்க எல்லாத்துக்குமே முன்னாடியே தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் இப்படி ஒரு பிளானை போட்டு லவக்குன்னு பிடிச்சி அலேக்கா போர்ட்டல் வழியா வேற இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண பிளான் பண்ணிட்டாங்கன்னு வைங்க. ஆனா அவங்க 3 செகண்ட் எங்களுக்கு இருந்தா போதும் எல்லாத்தையும் ஒட்டச்சு தெரிக்க விட்டுருவான்னு அந்த நோமு இருந்த கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே ஒட்டச்சுக்கிட்டு வெளியில வருதுங்க. ஹீரோஸுங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த ஓபன் பண்ண விடாம அமுக்கி பிடிச்சி உசுர கொடுத்து அந்த போர்ட்டலுக்குள்ள தள்ளிட்டு இருப்பாங்க. அந்த ராப் கேட் வழியா சக்சஸ்ஃபுல்லா அட் டைம்ல மட்டும் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்களோட பிளான் பாதி சக்சஸ், மீதி சண்டை போறத பொறுத்து. இப்படித்தான் இவங்க அட் டைம்ல எல்லாத்தையும் ஸ்பிளிட் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க பாருங்க. நல்ல பிளான் தான். ஆனா இவங்க இந்த ஒரு விஷயத்த பண்றதுக்காகவே ஏகப்பட்ட காசை வேஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த டொமுரா மட்டையனை பிடிச்சா அவனோட டிகே பவரை யூஸ் பண்ணி லேக்கா எல்லாத்தையும் சாம்பல் ஆக்கிடுவான்னு. அப்படியே எதுவும் ஆகாத மாதிரி அந்த கேஜை ரெடி பண்ணிருக்காங்க. எப்படி எல்லாம் உசுர கொடுத்து அந்த போர்ட்டல் வழியா தள்ளிட்டு இருக்கும் போது திடீர்னு யாரோ இன்னொரு போர்ட்டல் வழியா நம்ம இசுக்குவா கைத்த போட்டு எழுத்துட்டு இருப்பாங்க. அவனுக்கு தான் தெரிஞ்சு போச்சுல, டக்குன்னு கட் பண்ணி விட வேண்டியதானே. அதை விட்டுட்டு பேன்னு லுக் விட்டுட்டு அப்படியே போவான். இங்க எல்லா வில்லனுகளை மாத்தி விடுறதுல போக்கஸ் பண்ணிட்டு இருந்தவனே அவனை யாரும் நோட் பண்ணல. ஆனா கச்சா அவன் கரெக்டா போர்ட்டலுக்குள்ள போகும்போது பார்த்துட்டான். சரி, இப்ப இவங்க போட்ட பிளான் படி வேலையை செம்மையா முடிச்சிட்டாங்க. என்ன இந்த யூகா தான் பயங்கரமா பயந்துட்டு இருக்கான். ஆல்ஃபாரோனை ஏமாத்தி இருக்கான்ல, ஐயோ என்னைய ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி நடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, அவனை எதிர்த்து எக்கச்சக்க டயலாக பேசிட்டான். அதனால ஹெல்மெட் ஃபேட் கிட்ட சொல்லி அவனை பத்திரமா பார்த்துக்க சொல்லிடுவாரு. நேக்கு ஒண்ணுதான் புரியல, இவன் ஆல்ஃபாரோனை எதிர்த்தாலே அவன் இவன் ஃபேமிலியை கொன்றுவான். ஆல்ஃபாரோனை இவன் ஃபேமிலியை கொல்லக்கூடாதுன்னு தான் நம்மளுக்கு இவ்வளவு வேலையை பண்ணாங்க. ஆனா இப்ப ஆல்ஃபாரோனை இவன் எதிர்த்து பேசி ஏமாத்திட்டான்ல, அப்ப இப்ப மட்டும் அவன் கொண்டிருக்க மாட்டானா? இது பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமேடா. இவன் எதிர்த்து சண்டை போட்டிருந்தா கூட ஹீரோஸ் இவனுக்கு சப்போர்ட் பண்ண தானே போறாங்க. என்னவோ போங்க. அதுக்கப்புறம் நேட்டோ நேரா ஐசமா கிட்ட கிளம்பிடுவான். அதான் அந்த போர்ட்டல் ஓபன் பண்ண பையன். சோ இப்ப சக்சஸ்ஃபுல்லா ஃபேஸ் 1 எல்லாத்தையுமே ஸ்பிளிட் பண்ற வேலையை பக்காவா பண்ணிட்டாங்க. இனி இவங்க பண்ண போறது ஃபேஸ் 2. அதான் மரணத்தனமா சண்டை போடுறது. இப்போ ஃபர்ஸ்ட் லொகேஷன் அந்த குங்கா வில்லாவை காட்டுறாங்க. அந்த ஏரியாக்கு தான் ஆல்ஃபாரோன்னு மத்த அல்லக்கைங்க பூரா வந்திருக்காங்க. மொத அட்டாக் அவனை பண்ணது யார் தெரியுமா? நம்ம தலைவன் ஹாக்ஸ். ஆனா அப்படி ரெக்கைய வச்சு அவன் அட்டாக் பண்ணாலும் அவனுக்கு ஒன்னும் ஆகாது, அது வேற விஷயம். ஏன்னா தலையில ஒரு குண்டாவை ஊத்திட்டு வந்துட்டான். இத ஹாக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எண்டேவர் பார்த்துட்டு ஒன்னும் கவலைப்படாத, நானுமே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஒரு கை பாத்துரலான்னு அவங்கிட்ட போய் வண்டையா டயலாக் அடிப்பாங்க. அவன் என்ன சொல்லுவான், நீங்க ரேப் பண்ணி நீ இங்க கொண்டு வந்தீங்க அதெல்லாம் ஓகே, ஆனா டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குதே, நினைச்சா ஈஸியா எங்க வேணாலும் போலான்னு பில்டப் பண்ணுவான். போடா விளக்கண்ண, இப்ப யூஎஸ் குள்ள நாங்க பயங்கரமா ஸ்ட்ராங் ஆகிட்டோம். இவ்வளவு நடந்ததுக்கு காரணம் எல்லாமே உன்னாலதான். கருவாடு திங்க வந்த மீன் மாதிரி வசமா மாட்டிட்டியான்னு சொன்னா, ஓ எங்களை ஸ்பிளிட் பண்ணி தனித்தனியா வச்சு நொட்ட போயாச்சு அட்டாக் பண்ண போறீங்க. நல்ல பிளான் நல்லா பண்ணீங்க. ஆனா அப்பவுமே நீ வின் பண்ண முடியாது. சைல்டிஷ் பைலா ஸ்பிளிட் பண்ணா உங்களுக்கு தான்டா பஞ்சாயத்துமா. ஏன்னா நம்ம சைடு ஏகப்பட்ட ஹீரோஸ் ஆல்ரெடி செத்து போயிட்டாங்க. நிறைய பேர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப ஹீரோஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் இவ்வளவு வாயி. ஆனா நீ இப்ப ஒன் ஃபார் ஆல் கூட டொமுராவை சண்டை போட விட்டீங்கன்னா அதுதான் ஒரு கிரிட்டிக்கலான மேட்ச். நீ பண்ண தப்பு எல்லாத்தையுமே அந்த சின்ன பையில வச்சு சரி பண்ணணும்னு நினைக்கிறியே, அதெல்லாம் உனக்கே நியாயமா? அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஆளுகளை காண்டேத்திட்டு இருப்பான்னு வைங்க. இப்ப டாபி இருக்கான்ல, அவன் கூட்டத்து கூட சண்டை போட போறது டோடோரோக்கி இன்னும் சில பல ஹீரோஸும். அதே நேரம் டொமுரா எங்க இருக்கான் தெரியுமா? ஸ்கையில யூஏ ஹைன்னு ஒன்னு உருவாக்கி வச்சிருக்காங்க. அங்கதான் அவனுக்கு சண்டை நடக்க போகுது. என்ன இடண்டா இதுன்னு அவன் பார்த்துட்டு இருக்கும் போதே மத்த ஹீரோஸ் எல்லாம் அங்க வருவாங்க. கச்சான் கதருவான், இந்த மாதிரி நம்ம டேக்குவை புடிச்சிட்டாங்க, அவன் எங்க போனான்னு தெரியலன்னு. அப்படியே கட் பண்ணி ஒக்குட்டு ஐலாண்டுன்னு ஒரு ஐலாண்ட காட்டுறாங்க. அங்கதான் இசுகுவை கைத்த போட்டு இழுத்துருக்காங்க. இழுத்தது வேற யாரும் இல்ல, டோகா. அதான் அந்த சைக்கோ பார்த்து நியாயப்படி அவன் டொமுரா கூட சண்டை போட அங்கதான் இருக்கணும். இப்ப ரூட்டை மாத்தி விட்டவன எல்லாத்துக்குமே ஒரே பதட்டம். அவனோட டேஞ்சர் சென்ஸ் ஆக்சுவலா ஆக்டிவேட் ஆயிருக்கணும், ஆனா ஆகல. ஏன்னு அவனுக்கே தெரியல. ஜீனிஸ்ட் பார்த்துட்டு என்னடா ஆச்சு விளக்கன, ஏதாச்சும் பஞ்சாயத்தான்னு கேட்டா ஆமா அவனை யாரோ இழுத்துட்டு போயிட்டாங்கம்மா. இப்ப அவன் மட்டும் இங்க இல்லன்னா இவங்க பிளான் பண்ண மாதிரி எல்லாம் சண்டை போட முடியாது. இவங்க சண்டை அப்புறம் சம்பவம் ஆயிரும். ஆனா அந்த மீர்க்கோ என்னன்னாலும் சரி வாங்க பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆயிருச்சு, ஒரு கை பாத்துடலாம் அப்படின்னு வெறித்தனமா சொல்லுவா. ஏன்னா இப்ப இவங்க சண்டை போட போறது இது வரைக்கும் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் வில்லன். டொமுரா அப்படியே சுத்தி முத்தி செக் பண்றான். அவனுக்கு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சு போச்சு, இவங்க கிரவுண்ட் லெவல்ல இல்ல மேல தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னு. அந்த டைம் அவனை லாக் பண்ண போகும்போது கீழே கைய வச்சான், அது ஒர்க் அவுட் ஆகல. அதாவது டிகே பண்ண ட்ரை பண்ணா அது ஒர்க் அவுட் ஆகல. அதனால தான் டாபி போய் அட்டாக் பண்ணிருப்பான். அதை என்கவுண்டர் பண்ணி அதுக்கப்புறம் லாக் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டாங்க. இப்ப இவங்க இருக்க இடத்த பார்த்தா கீழே ஏதோ புல்லு மாதிரி தான் இருக்கும். அதனால அவன் கையை வச்சு டிகேவை யூஸ் பண்ணா அந்த இடம் மட்டும் டேமேஜ் ஆகி சட்டுன்னு அடியில இருக்க அந்த ஒரு செட் ஆஃப் பீஸ் மட்டும் அவனை தூக்கிட்டு மேல அடிக்கும். பிச்சுக்கிட்டு போய் அந்த பேரியர்ல படுவான். பட்ட உடனே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கரண்ட் பயங்கரமா அடிக்கும். அவனாலேயே தாங்க முடியல, அடிச்சு பிடிச்சி எஸ்கேப் ஆவான். அந்த டைம் ஜீனிஸ்ட் கைத்த போட்டு இழுத்து அவனை ஒரு வழி பண்ணிட்டு இருப்பான். இப்படியே டொமுராவை
கதற விட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவு நேரத்துக்குன்னு தெரியல. ஆனா ஜீனிஸ்ட் ஒரு மேட்டர் மட்டும் தெளிவா சொல்லிடுவாரு. ஏன்னா அவனோட பிரெயினும் மசில்ஸும் மூவ் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் அவனோட பாடியில எலக்ட்ரிக்கல் கரண்ட் பாஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அது கூட இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர் வந்து அடிக்கும் போது அவன் எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஒரு செகண்டுக்காச்சும் அது ஒர்க் அவுட் ஆகி அவனை கேர் ஆக்கும். அது போதுமே இவங்களுக்கு. டொமுரா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கான். என்னன்னா கிரவுண்டை இவன் ஏதாச்சும் பண்ணானா பிளாக்ஸ் வந்து இவனை அடிச்சு மேல தூக்குது. மேல கரண்ட் சப்ளை வச்சு காவாலித்தனம் பண்ணிட்டு இருக்கானுங்க. சோ அவன் டிகே பண்ணானா அந்த இடத்துல ஒரு ஹோல் மட்டும் உருவாயிருது. இது இருந்தா போதுமே. இவன் மட்டும் டிகே பவரை யூஸ் பண்ணானா இந்த ஸ்டேஜே மொத்தமா அழிஞ்சு போயிருமே. அதுக்கப்புறம் மேல இருந்து கீழே விழுந்து சாக வேண்டியதான். இவ்வளவு வேலைத்தனம் பண்ண ஹீரோஸ் இந்த இடத்துல லூசுத்தனம் பண்ணுவாயிலா. ஆனா அந்த லூசு பைய அதை யோசிக்காம விட்டுருக்கான் பாருங்க. இவன் என்னதான் டேமேஜ் பண்ணாலும் அடுத்தடுத்து அது உருவாகிக்கிட்டே தான் இருக்கும். மூளை கட்ட முட்டா பயல. கரண்ட் பட்டு உன் மூளை என்ன ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருச்சா? இந்த இடமே உன்னை தோக்கடிக்கிறதுக்கு ரெடி பண்ண தாண்டா என் டுபுக்கு. அப்படி இருக்கும்போது பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பக்காவா தானே பண்ணிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இதோட பேரு காஃபின் இன் த ஸ்கை. இதை ஆபரேட் பண்றதுக்கு ஒரு பெரிய கூட்டமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. பவர் லீடர் செமண்டோஸ், ஏன் அந்த மெய் ஹட்ஸுமே இருக்காளே அவ கூட அங்கதான் இருக்கா. இவங்க வேலை என்னன்னா அவன் அப்படியே டிகே பவர் யூஸ் பண்ணி டேமேஜ் பண்ணாலுமே அடுத்தடுத்து இவங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கான மெட்டீரியலை ப்ரொடியூஸ் பண்றது மோமோ. டொமுரா கூட இது வரைக்கும் 2 சண்டை பயங்கரமா நடந்திருக்குது. அந்த சண்டைப்பவே அவன் எந்த மாதிரி எல்லாம் சண்டை போடுவான், அவனோட பவர்ஸ் என்ன, அவனால என்னென்ன பண்ண முடியும் முடியாது, அவனை எப்படி பிளாக் பண்ணலான்ட்டு எல்லா விஷயத்தையுமே நோட் பண்ணி தீவிரமா உட்கார்ந்து வேலையை பார்த்திருக்காங்க. அந்த வேலையை பண்ணது இந்த 16 வயசு பொண்ணு மெய் ஹட்ஸுமே தான். ஏன் ஸ்கையில பறக்க வைக்கலாம்னு சொன்ன பிளான், எனிமீஸ் எல்லாத்தையுமே லாக் பண்ணி போர்ட்டல் வழியா வேற இடத்துக்கு அனுப்பி விட்டாங்களே அதெல்லாம் ரெடி பண்ணதுமே இவ தான். ஸ்கூல் இவாக்குவேஷன் சிஸ்டம் பிரின்சிபல் ஒரு ஐடியா கொடுத்திருப்பாரு. அந்த ஐடியாவை தான் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி அதை ட்ரோன்ஸா மாத்தி டொமுராக்கு எதிராக யூஸ் பண்ணிருக்காங்க. என்னானாலும் அந்த இடம் மொத்தமா கொலாப்ஸ் ஆயிடக்கூடாதுல்ல, அதுக்காக போட்ட பிளான் தான் இது. மெட்டீரியலுக்கு மோமோ இருக்கான்னு வைங்க, பார்த்து பார்த்து பக்காவா செதுக்கி இருக்காங்க. சரி இதெல்லாம் ஓகே. மேல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பேரியர் இருக்குல்ல, அதுக்கு ஏகப்பட்ட எனர்ஜி தேவை. அதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களே ஒரு சில பேர், உதாரணத்துக்கு நம்ம காமினாரி, இப்ப இன்னும் சில பேர் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் ஒன்னா நிக்க வச்சு அவங்களோட எலக்ட்ரிக் பவரை யூஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா எங்களோட பெஸ்ட்டை காமிச்சு அந்த டொமுராவை நாங்க காலி பண்ணுவோன்னு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எனர்ஜி கொடுத்துட்டு இருப்பானுங்க. சோ இப்ப இத்தனை பேர் கஷ்டப்பட்டு இப்படி ஒரு டோமை ரெடி பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாம் தனித்தனியா இருந்திருந்தா கூட யூஸ்ஃபுல்லா இருந்திருக்காது. ஆனா இப்ப ஒன்னு சேர்த்து பிளான் பண்ணி அந்த டொமுராவை லாக் பண்ணிட்டாங்கல்ல, இப்ப இவனை காலி பண்ணா மட்டும்தான் இவங்களுக்கு ஃபியூச்சர்னு ஒண்ணு இருக்குது. இல்லன்னா டண்டனக்காதான். டேய் உன்னை நான் காலி பண்ணாம விட மாட்டேன்டான்னு கச்சா அவன் பவரை வச்சு அட்டாக் பண்ணுவான். அதுல இருந்து எஸ்கேப் ஆவான். நெஜிரி அதை டைவர்ட் பண்ணி விடுவா. அப்புறம் மிர்கோ ஒரு சைடு போய் அட்டாக் பண்ணுவா. அவளுக்கு பாத்தீங்கன்னா அந்த நோமோ கூட சண்டை போட்டப்போ ஒத்த கால் போச்சு. பட் இருந்தாலுமே அந்த ஒரு காலை வச்சுக்கிட்டு அந்த அடி அடிப்பான். ஒன்னே டொமுரா நீங்க எல்லாம் இந்த பொம்மையை வச்சு என்கிட்டயே விளையாட்டு காட்டுறீங்களா, இந்த வச்சுங்கடான்னு ஷாக் வேவ்ஸ் யூஸ் பண்ணுவான். யூஸ் ஆகாது. ஐ மீன் அவனால யூஸ் பண்ண முடியல. கச்சா பார்த்துட்டு ஏன்டா விளக்கண்ண இவ்வளவு நேரம் கிளாஸ் எடுத்தமே என்னத்த கேட்ட நீ, ஜாக்குல நீ பண்ண அட்டுலி எல்லாத்தையுமே மறந்துட்டியா, அது எல்லாத்துக்குமே சேர்த்தி தாண்டா வச்சிருக்கோம் ஆப்புமா. அப்ப டொமுரா செக் பண்ணி பார்க்கும்போது அவனோட குவிக்ஸ் பவர் எதுவுமே ஒர்க் ஆகல. என்னடான்னு பார்த்தா நம்ம ஐசமாவோட பவரை இந்த நெய்ட்டோ யூஸ் பண்ணி அவனோட குவிக்ஸ் எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிட்டு இருக்கான். என்னப்பா கடைசி பாஸ் உன்னால எதுவும் கிண்ட முடியான்னு வேற கிண்டலு. இங்க ஐசமா எவ்வளவு நேரம் நெய்ட்டோவை தொட்டுட்டே இருக்காரோ அவனால அவரோட எரேஸ் பண்ற பவரை யூஸ் பண்ண முடியும். ஆக்சுவலா இசுகுக்கு இப்படி ஒரு நல்ல சான்ஸை கிரியேட் பண்றதுக்காக தான் இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஆனா கடைசியில பார்த்தா இப்ப அவனே இங்க இல்லையே. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம கட்டுப்புல இருப்பாரு மனுஷன். இப்போ டொமுராவோட பாடி கம்ப்ளீட் ஆகல. இந்த டைம் மட்டும் இசுக்கு வந்து அவன் ஃபுல் ஃபோர்ஸுக்கு சண்டை போட்டான்னா டெஃபினட்டா அவனோட பாடி பிச்சுக்கும். அதுக்கப்புறம் அவன் காலி. எங்க போன இசுக்கு எங்க போனன்னு பல்ல கடிச்சிட்டு இருப்பாரு. அந்த டைம் இருக்கும் அவனை போட்டு பந்து ஆடிட்டு இருப்பாளா. இப்படியே அடிச்சு அவனை காலி பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா அவன் கையில இருந்து ஏகப்பட்ட கைய கச்ச 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 கச்சன்னு வர வச்சு மிர்கோவை ஒரே அடி. யாருமே இப்படி ஒரு அட்டாக்க பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அட என்னப்பா எரேசர் ஹெட், உங்ககிட்ட நான் நிறைய எதிர்பார்த்தேன். நீ ஏமாத்திட்ட எரேசர் ஹெட், ஏமாத்திட்ட. இதுக்கப்புறம் தான் நீ நிஜமான சம்பவம்னா என்னன்னு பார்க்க போறேன்னு வில்லத்தனமா லுக் விடுவான். ஒன்னு நோட் பண்ணீங்களா, இவ்வளவு நேரம் கண்ணு வெள்ளை வெள்ளைன்னு வெள்ளையா இருந்துச்சு. ஆனா அந்த பவரை யூஸ் பண்ண உடனே கருவிலிக்கு பதிலா சிவப்பு வெளி வந்துருச்சு. இனி என்னென்னலாம் பண்ண போறான்னு தெரியலையே. சரி இதுக்கப்புறம் எப்படி எல்லாம் சண்டையை போட்டு மண்டையை உடைக்க போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.